பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் கொடுக்கிற ஜீவனுள்ள அப்பம் இதோ. சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென் சொல்லுமா பிரியமானவர்களே. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேக போராட்டத்தோடும் வேதனையோடும் கூட எப்படி உன் வாழ்க்கை வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு முன்பாக எப்படி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அநேக காரியங்களை குறித்து அநேக எண்ணங்கள், நல்ல எண்ணங்களை வைத்து கொண்டு நிற்கலாம். ஆனால் நீங்கள் முன்னேறி செல்வதற்கு வழி இல்லாமல் மிகுந்த வேதனை, உபத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கலாம். என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலைமை கூட இந்த நிமிஷம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அதேபோல் உங்களுடைய குடும்பத்திலே அநேக போராட்டங்கள் இருக்கலாம். சில காரியங்களை குறித்து நீங்கள் வேதனையோடும் கண்ணீரோடும் அழுது கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, நான் என்ன செய்தேன்? ஏன் என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு போராட்டம், ஒரு இருளான ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறதை போல நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுதும் உங்கள் இருதயத்திலே வேதனையை சுமந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் உன்மேல் அவர் நோக்கமாய் இருக்கிறார். உன்மேல் அவர் கண் வைத்து உனக்கு ஆலோசனை தந்து நீ போக வேண்டிய வழியை ஆண்டவர் உனக்கு காண்பித்து வழிநடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு, ஆண்டவரை, இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய பாதத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் எங்கள் மெய்ப்பராய் இரும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஒரு நல்ல மெய்ப்பனை போல என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் மனைவியும் ஆண்டவரே, என் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் ஆண்டவரே, நீரே வழிநடத்தும்படி இந்த வேலையிலும் கூட முழுமனதோடு ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் என்று அவருடைய பாதத்தில் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீரானால் மெய்யாகவே கர்த்தர் இன்றைக்கு உன் கரம் பிடித்து உன்னை வழிநடத்துவார். இயேசுவின் நாமத்தினால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.